இன்று நம்ம கேலக்ஸி தமிழ் டிவியில் தமிழ் சினிமாவில் உங்களுக்கு தெரியுமா நிகழ்ச்சியில் பார்க்க போவது தமிழ் சினிமாவின் முதல் அகண்ட திரை சினிமாஸ்கோப் மற்றும் 70mm தொழில்நுட்பத்தில் வெளியான திரைப்படங்கள் எப்போது வெளிவந்தது, அது என்ன திரைப்படங்கள் என்றும் மற்றும் ஹாலிவுட் மற்றும் ஹிந்தியில் வெளியான முதல் சினிமாஸ்கோப் மற்றும் 70mm திரைப்படங்கள் எதுவென்று பார்ப்போம். தமிழ் சினிமாவில் ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கும் மேல் நடைமுறையில் இருந்த 35mm அகலம் குறைவாக கொண்ட பிலிம் சுருளில்தான் திரைப்படங்கள் எடுக்கப்பட்டன. அவை அகலம் குறைவாக இருந்ததால் அகண்ட பிரம்மாண்ட காட்சிகளை காட்டுவதில் அல்லது படம் பிடிப்பதில் சிரமங்கள் இருந்தது. இப்பிரச்சனையை போக்கும் விதமாக சினிமாஸ்கோப் எனும் தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கப்பட்டது. இது 35mm பிலிம் சுருளில்தான் படம் பிடிப்பார்கள். ஆனால் அனாமார்பிக் லென்ஸ் ஐ பயன்படுத்தி படத்தை அகலமாக காட்டுவார்கள். அதனால் திரையில் படம் மிக அகலமாக தெரியும். தமிழ் சினிமாவில் முதல் சினிமாஸ்கோப் திரைப்படம் 1973 ஆண்டு வெளியான ராஜராஜ சோழன் திரைப்படமாகும். இந்த படத்தில் சிவாஜி கணேசன் சோழ மன்னர் ராஜராஜ சோழன் வேடத்தில் நடித்தார். அந்த காலத்தில் சினிமாஸ்கோப் ரசிகர்களுக்கு ஒரு புதிய காட்சி அனுபவத்தை கொடுத்தது. பெரிய அரண்மனைகள், போர்க்கள காட்சிகள், மகத்தான சோழர் வரலாறு என்று எல்லாமே மிக பிரம்மாண்டமாக திரையில் காட்டப்பட்டது. அதனால் ராஜராஜ சோழன் தமிழ் சினிமா தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஒரு முக்கிய மைல்கல் திரைப்படமாக கருதப்படுகிறது. ஹாலிவுட்டில் சினிமாஸ்கோப் தொழில்நுட்பத்தில் வெளியான முதல் திரைப்படம் தி ரோப். இப்படம் வெளியான ஆண்டு 1953. இது ஒரு வரலாற்று திரைப்படமாகும். அந்த காலத்தில் அகலமான திரை அனுபவத்தை முதன்முறையாக பெரிய அளவில் அறிமுகப்படுத்தியது. இதன் வெற்றிக்குப் பிறகு ஹாலிவுட்டில் வைட் ஸ்கிரீன் சினிமா ட்ரெண்ட் வேகமாக வளர்ந்தது. ஹாலிவுட்டில் சினிமாஸ்கோப் திரைப்படம் வெளியாகி 6 ஆண்டுகள் கழித்து ஹிந்தி சினிமாவில் சினிமாஸ்கோப் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்திய முதல் படம் காகிஸ் கே பூல் என்ற திரைப்படமாகும். இது 1959 ஆண்டு வெளிவந்தது. அந்த காலத்தில் அகலமான திரை மற்றும் அழகான காட்சியமைப்பால் காகாஸ் கே பூல் திரைப்படம் தொழில்நுட்ப ரீதியாக மிகவும் முன்னேற்றமான படமாக பாராட்டப்பட்டது. இப்படத்தில் குரு தத் மற்றும் வஹீதா ரஹ்மான் நடித்திருந்தனர். ஹிந்தி படத்திற்கு பிறகு ஏறக்குறைய 14 ஆண்டு கழித்துதான் தமிழில் 1973 ஆண்டு ராஜராஜ சோழன் திரைப்படம் வெளிவந்தது. சினிமாஸ்கோப் தொழில்நுட்பத்திற்கு பிறகு திரைப்படங்கள் 35mm இல் இருந்து 70mm என்ற அகண்ட திரை தொழில்நுட்பத்திற்கு மாறியது. ஹாலிவுட்டில் வெளியான முதல் 70mm திரைப்படம் ஒக்லஹோமா என்ற மியூசிக்கல் திரைப்படமாகும். இப்படம் 1955 ஆண்டு வெளிவந்தது. ஹாலிவுட்டில் இத்தொழில்நுட்பம் அறிமுகமாகி கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் கழித்துதான் இந்தியாவில் 1975 ஆண்டு 70mm திரைப்படம் பயன்படுத்தப்பட்டது. இந்தியாவில் வெளியான முதல் 70mm அகண்ட திரைப்படம் ஹிந்தியில் ரமேஷ் சிப்பி இயக்கத்தில் வெளியான ஷோலே என்ற திரைப்படமாகும். இது 1975 ஆண்டு வெளிவந்தது. இந்திய முழுவதும் இன்றளவும் மிகவும் பிரபலமான எவர்கிரீன் ஆக்ஷன் திரைப்படமான ஷோலே ஆகும். இப்படத்தில் தர்மேந்திரா, அமிதாப் பச்சன், ஹேமா மாலினி, ஜெயபாதிரி, அம்ஜத் கான் என்று பெரும் நட்சத்திர பட்டாளமே நடித்து இந்தியாவில் தொடர்ந்து 6 ஆண்டுகள் ஓடிய பிரம்மாண்ட வெற்றி படமாகும். இந்திய திரைப்பட வரலாற்றில் ஷோலே ஒரு மைல்கல்லாக அமைந்தது. அதற்கும் முக்கியமான காரணமாக அமைந்தது 70mm தொழில்நுட்பத்தில் உருவான பிரம்மாண்ட சண்டை காட்சிகள் ரசிகர்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை வழங்கியது. தமிழ் சினிமாவில் வெளியான முதல் 70mm திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மாவீரன் திரைப்படமாகும். இது 1986 ஆண்டு வெளிவந்தது. இப்படம் 1985 ஆண்டு வெளியான மர்த் இந்தி படத்தின் ரீமேக் ஆகும். அதன் பிறகு அனைத்து திரைப்படங்களும் மெல்ல மெல்ல 70mm தொழில்நுட்பத்தில் எடுக்க பட்டு ரசிகர்களுக்கு அகண்ட திரையில் காட்சிகளை காணும் அனுபவத்தை வழங்கியது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சினிமா தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம கேலக்ஸி தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி.